வணக்கம் நண்பர்களே. அத்தியாயம் 36 இறுதியில மாமல்லரிடம் சத்ருக்னன், பிரபு, என்னுடைய ஏமாற்றத்தை என்னன்னு சொல்வேன் அப்படின்னு வருத்தப்பட்டு நிறுத்தம். அடுத்ததாக அத்தியாயம் 37, தலைப்பு புலிகேசியும் சிவகாமியும். சத்ருகன் சொல்லி வந்த வரலாற்றுல மேற்கண்ட இடத்துக்கு வந்ததும் மாமல்லருக்கு அப்படி மூச்சே நின்னுடும் போல இருக்கு. மேலே நடந்தது தெரிஞ்சுக்கொள்ள அவருக்கு அவ்வளவு ஆவலா இருந்துச்சு. ஒரு கன நேரத்துக்குள்ள அவர் மனம் என்னவெல்லாமோ கற்பனை செய்யுது. சத்ருகனும் சிவகாமியை புறப்பட்டு ஓடி வந்திருக்க வேண்டும்னோ, மறுபடியும் வழியில் அவளுக்கு வேற ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கணும்னு நினைக்கிறாரு. அவனு அந்த ஆபத்துல இருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு அவருடைய உள்ளம் துடிக்குது. சத்ருகனா, ஏன் இப்படி கதையை வளர்த்தி கொண்டிருக்கிறாய்? சிவகாமியை எங்கே விட்டுவிட்டு வந்தாய்? சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ஆத்திரமா கேட்கிறாரு. பிரபு, சிவகாமி அம்மை இப்போது வடபெண்ணை நதிக்கு அப்பால் போய்க் கொண்டிருப்பார். பொன்முகலி ஆற்றுக்கும் வடபெண்ணைக்கு மத்தியில அவரை நான் விட்டு விட்டு வந்துட்டேன். பாவி நான் தான் சத்ருகன் துயரமான குரல்ல சொல்றான். மாமல்லருடைய கண்கள்ல தீப்பொறி பறக்குது. புலிகேசியிடம் வந்த கோபத்தை காட்டிலும் சத்ருகனிடம் அதிக கோபம் அவருக்கு வந்ததா தோணுது. இது என்ன? சிவகாமியை புலிகேசியிடம் விட்டு விட்டு நீ மட்டும் தப்பி வந்தாயா? சத்ருகனா, என்னிடம் விளையாட வேண்டாம், சீக்கிரமாக விஷயத்தை சொல் என்று கர்ஜிக்கிறாரு. அப்போது ஆயனர் மாமல்லருக்கு காரணம் இழந்தாத உற்சாகம் நிறைந்த குரல்ல, பிரபு, சத்ருகன் சொல்கிறபடி சொல்லி வரட்டும், தயவு செய்து சற்று பொறுமையாக கேளுங்கள் அப்படிங்கிறாரு. சத்ருகன் மறுபடியும் சொல்ல தொடங்குறான். சிவகாமி அம்மை உடனே என்னுடைய யோசனை சந்தோஷமாக ஒப்புக்கொண்டு தப்பிச் செல்ல இணங்குவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். இதில் பெரிய ஏமாற்றம் அடைஞ்சு போயிட்டேன். அதுவரையில் தைரியமாய் இருந்த சிவகாமி அம்மை என்னுடைய யோசனை கேட்டதும் திடீர்னு விம்மி விம்மி அழத் தொடங்கிட்டாங்க. முகத்தை கைகளால மூடிக்கிட்டு தேம்புறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அப்போது சிவகாமி அம்மை என்னை வெறித்து பார்த்து, அவருடைய வாக்குறுதியை நம்பி இந்த கதியை அடைந்தேன்னு சொல்றாங்க. உடனே, இல்லை இல்லை, அவர் பேச்சை கேட்காதனால இந்த விபரீதம் எனக்கு ஏற்பட்டது. இனி அவருடைய முகத்துல எப்படி விழிப்பேன்ங்கிறாங்க. பிறகு நான் அவரை மெல்ல மெல்ல சாந்தப்படுத்தினேன். மறுபடியும் தப்பிச் செல்லும் யோசனையை சொன்னேன். அப்போது அவர் என்னை வெறித்து பார்த்து, ஐயா, உண்மையாகவே என்னை தப்பி வர சொல்கிறீரா? இங்கே என்னை போல் 1000 பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் கட்டிய புருஷனை விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். சிலர் கை குழந்தைகளை கதற விட்டுட்டு வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் அந்த சலுக்க ராட்சதர்கள் கொண்டு போகும்படி விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பி செல்ல வேண்டுமா? எனக்கு தாலி கட்டிய கணவனும் இல்லை, வயிற்றில் பிறந்த குழந்தையும் இல்லை. நான் எக்கேடு கெட்டு போனால் என்ன? என்னை விட்டுவிடுங்கள். இங்குள்ள கை குழந்தைக்காரிகளில் யாராவது ஒருத்தியை அழைத்து போங்கள், உங்களுக்கு புண்ணியம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. என் மனமும் ரொம்ப இலகி போயிடுச்சு. ஆனாலும் மனசை கெட்டிப்படுத்திட்டு, அம்மா, மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கிட்ட கட்டளை, தங்களை பத்திரமாக அழைத்து வர வேண்டும் என்பதுதான். நான் சக்கரவர்த்தியின் ஊழியன், அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவன் என்றேன். இதனால அவருடைய மனம் மாறாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஆனாலும் மறுபடியும், அம்மா, உங்களுக்கு புருஷன் இல்லை, குழந்தை இல்லை என்பது உண்மைதான். ஆனால் தந்தை ஒருவர் இருக்கிறார் அல்லவா? ஏக புத்திரியாகிய தங்களை பிரிந்து அவருடைய மனம் என்ன பாடுபடும்? அதை யோசிக்க வேண்டாமா அப்படின்னு நான் சொன்னேன். சிவகாமி அம்மையின் கண்கள் அப்போது கண்ணீர் துளித்து தழுதழுத்த குரல்ல, ஆம், என் தந்தைக்கு பெரிய துரோகம் செய்து விட்டேன். ஐயோ, அவர் பிழைத்தாரோ இல்லையோ அப்படின்னு அழுதாங்க. அம்மா, அவரை பிழைப்பிக்க விரும்பினால் நீங்கள் உடனே என்னுடன் புறப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். சிவகாமி அம்மை மறுபடியும் முகத்தை கையால மூடிட்டு விம்மி விம்மி அழுதாங்க. சீக்கிரம் கையை எடுத்துட்டு, ஐயா, இன்று ஒரு நாளைக்கு எனக்கு அவகாசம் கொடுங்க. என் உடம்பும் உள்ளமும் சோர்ந்து போயிருக்கின்றன. இப்பொழுது நான் புறப்பட எண்ணினாலும் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. நாளைக்கு முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவருக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுப்பது நல்லதுன்னு நினைச்சு, ஆகட்டும் அம்மா, ஒரு நாளில் ஒன்றும் புரிமொழிக்கு போகவில்லை, நாளைக்கே முடிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் ராத்திரி எப்படியாவது அவருடைய மனசை திருப்பி அவரையும் அழைத்து கொண்டு திரும்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மறுநாள் மாலை சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. சலுக்கு சக்கரவர்த்தி புலிகேசி பொன்முகலி ஆற்றை கடந்து வந்து எங்களுடன் சேர்ந்து கொண்டார். அவருடன் ஒரு சிறு சைனியமும் வந்தது. நல்லபதி சசாங்கனை அங்கேயே காவலுக்கு நிறுத்திவிட்டு இவர் மட்டும் முன்னால் செல்ல தீர்மானித்து வந்திருக்கிறார் என்று யூகிச்சுட்டேன். அதன்படியே அன்று இரவுக்கிரவே எல்லோரும் வடக்கு நோக்கி பிரயாணமானோம். எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் சொல்ல முடியாது. வழியின் சிவகாமி அம்மையோடு தனியாய் இருக்கிற போது, அம்மா, இப்படி செய்து விட்டீர்களே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க, நானா செய்தேன், விதி இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் பிரயாணத்துக்கு பிறகு 3வது நாள்
திருவேங்கடமலையின் அடிவாரத்துல சென்று தங்கினோம். முதல் 2 நாள் பிரயாணத்துல புலிகேசி நாங்கள் இருந்த பக்கம் வரவே இல்லை. 3ஆம் நாள் மாலை நாங்கள் ஒரு பாறையின் பக்கத்துல தங்கியிருந்தோம். சமீபத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்குது. சிறிது நேரத்துக்கெல்லாம் புலிகேசியும் இன்னும் சில குதிரை வீரர்களும் அந்த பாறையின் திருப்பத்துல இருந்து நின்னாங்க. சக்கரவர்த்தி குதிரை மேலிருந்து இறங்கி எங்கள் அருகில் வருவாரோ என்று நானும் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. சற்று தூரம் நின்று பார்த்துவிட்டு சக்கரவர்த்தி குதிரையை திருப்ப எத்தனிச்சார். அப்ப சற்றும் எதிர்பாராத அதிசய சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. கண்ணை மூடி திறக்கும் நேரத்துல சிவகாமி பெண்கள் கூட்டத்தின் மத்தியிலிருந்து ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு ஓடி போனாங்க. புலிகேசியின் குதிரைக்கு எதிரில் வழி மறிச்சு நின்றுக்கிட்டு, சக்கரவர்த்தி ஒரு விண்ணப்பம் அப்படின்னு அலறினாங்க. சிவகாமி அம்மையின் அலறலை கேட்டு அந்த கல்நெஞ்சன் புலிகேசியின் மனம் கூட இலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். உடனே புலிகேசி குதிரையிலிருந்து கீழே குதித்து சிவகாமியின் அருகில் வந்தார். பெண்ணே, என்ன விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஆகா, அப்போது சிவகாமி அம்மையின் வாக்கிலிருந்து வந்த ஆவேச மொழிகளை எவ்விதம் வர்ணிப்பேன்? அத்தனை தைரியமும் சாமர்த்தியமும் வாக்குவன்மையும் அவருக்கு எங்கிருந்துதான் வந்ததோ தெரியல. கம்பீரமாக புலிகேசியை நிமிர்ந்து பார்த்து தழுதழுத்த குரல்ல சிவகாமி அம்மை கூறிய மொழிகளை எனக்கு ஏதோ ஞாபகம் உள்ள வரைக்கும் சொல்றேன். ஐயா, பூமண்டலத்தை ஆளும் மன்னர்களாகிய நீங்கள் உங்களுடைய வீரத்தையும் புகழையும் நிலைநாட்டிக் கொள்ள யுத்தம் செய்கிறீர்கள். இன்றைக்கு எதிரிகளாய் இருக்கிறீர்கள், நாளைக்கு சிநேகிதர்களாக மாறுகிறீர்கள். இன்றைக்கு ஒருவனுடைய அரண்மனையில் இன்னொருவர் விருந்தாளியாய் இருக்கிறீர்கள். மறுநாள் போர்க்களத்தில் யுத்தம் செய்கிறீர்கள். உங்களுடைய சண்டையிலேயே ஏழை பெண்களாகிய எங்களை ஏன் வாட்ட வேண்டும்? உங்களுக்கு நாங்கள் என்ன கெடுதல் செய்தோம்? கருணை கூர்ந்து எங்களை எல்லாம் திருப்பி அனுப்பிவிடுங்கள். இங்கே சிறைப்பிடித்து வைத்திருக்கும் பெண்களில் சிலர் கை குழந்தைகளை கதற விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் அநேகர் கையிலே கட்டிய திருமாங்கல்ய கங்கணத்துடன் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நீங்கள் விடுதலை செய்து அனுப்பாவிட்டால் தங்களுடைய நகரமாகிய வாதாபியை அடைவதற்குள் அவர்களுக்கு பைத்தியமே பிடித்துவிடும். திக்விஜயம் செய்துவிட்டு தலைநகருக்கு திரும்பும் போது சித்த பிரமை பிடித்த 1000 பெண்களை அழைத்து கொண்டு போவீர்களா? அதில் உங்களுக்கு என்ன லாபம்? 1000 பெண்கள் மனமான வாயார தங்களை வாழ்த்தி கொண்டு வீடு திரும்பும்படி செய்யுங்கள். இப்படி கல்லும் கரையருமால் சிவகாமி அம்மை கேட்டதற்கு, பெண்ணே, உன்னுடைய பாவ அபிநய கலை சாமர்த்தியங்களை எல்லாம் நாட்டிய கச்சேரியில் காட்ட வேண்டும். இங்கே போர்க்களத்திலே காட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா அந்த ரசிகத்தன்மை இல்லாத நிர்மூடன். சத்ருகன் இவ்வாறு சொன்னபோது மாமல்லர் ஒரு நிறைய மூச்சு விட்டு, ஆகா, ஆயனரி மகள் அந்த நீசனிடம் போய் காலில் விழுந்து வரம் கேட்டாள் அல்லவா, அவளுக்கு வேண்டியதுதான் அப்படின்னு கொதிப்போட சொல்றாரு. சத்ருகன் மேல சொல்றான், ஆம் பிரபு, சிவகாமி அம்மையும் தங்களைப் போலவே எண்ணியதாகத்தான் தோன்றியது. புலிகேசியின் மறுமொழியை கேட்டு அவர் தலையை குனிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிறிது நேரம் தரையை பார்த்த வண்ணமே இருந்தார். அப்போ அந்த சண்டால பாவி, பெண்ணே, உன் அபிநய சாகசத்தை கண்டு நான் ஏமாந்து விட மாட்டேன். ஆனால் உன் பேச்சில் கொஞ்சம் நியாயம் இருக்கிறது. ஆகையால் உன் வேண்டுகோளை நிறைவேற்ற இணங்குகிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. நீ இந்த பெண்களுக்காக மிகவும் இறங்கி பேசினாய். உன்னுடைய இரக்கம் வெறும் பாசாங்கு இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். இவர்கள் கட்டிய கணவனை பிரிந்து வந்தவர்கள் என்றும் கை குழந்தைகளை பிரிந்து வந்தவர்கள் என்றும் சொன்னாய் அல்லவா? ஆனால் உனக்கு கணவனும் இல்லை, குழந்தையும் இல்லை. நீ என்னுடன் வாதாபிக்கு சந்தோஷமாக வருவதற்கு சம்மதிக்கிறாயா? சொல்லு. சம்மதித்தால் உன்னை தவிர இவர்கள் எல்லோரையும் இந்த கணமே விடுதலை செய்து அனுப்பிவிடுகிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த மொழிகளை கேட்டதும் அந்த பாவியை அங்கேயே கொண்டு விடலாமான்னு நான் நினைச்சேன். மாமல்லர் குறுக்கிட்டு, நிபந்தனைக்கு சிவகாமி சம்மதித்தாளா அப்படின்னு குரோதம் ததும்புற குரல்ல கேட்கிறாரு. ஆம் பிரபு, சிவகாமி அம்மை ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை. உடனே எழுந்து நின்று, சம்மதம் சக்கரவர்த்தி, நிபந்தனையை ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயம் சிவகாமி அம்மை நின்ற நிலையும் அவருடைய முகத்தோற்றமும் தெய்வீகமா இருந்துச்சு. ராவணனுக்கு முன்னால் நின்ற சீதையையும், துரியோதனன் சபையில் நின்ற பாஞ்சாலியையும், யமன் முன்னால் வாதாடிய சாவித்திரியையும், பாண்டியன் முன்னால் நின்ற கண்ணையையும் ஒத்து அச்சமயம் ஆயனருடைய திருக்குமாரி விளங்குனாங்க. சத்ருகனா, உன் பரவச வர்ணனை அப்புறம் இருக்கட்டும், பின்னர் என்ன நடந்தது அப்படின்னு மாமல்லர் கேட்கிறார். சற்று நேரத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி எங்களை விடுதலை செய்யும்படி கட்டளையிட்டார். பொன்முகலி 6 வரையில் எங்களை திரும்ப கொண்டு போய் விட்டுவிடும்படியும் சில வீரர்களுக்கு கட்டளையிட்டார். அவ்வளவு நாளும் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் இருந்த பெண்கள் எல்லோரும் இப்பொழுது ஒரே சந்தோஷத்துல ஆழ்ந்து போயிட்டாங்க. சிவகாமியை தலைக்கு தலை வந்து வாழ்த்தினாங்க. ஆனால் எனக்கு இடி விழுந்தது போல இருந்தது. சிவகாமியின் கால்களில் விழுந்து, அம்மா,
உங்களை விட்டு விட்டு நான் போக மாட்டேன். சக்கரவர்த்தியிடம் மறுபடியும் வரம் கேட்டு என்னையும் உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டேன். சிவகாமி ஒரே பிடிவாதமாக, நீதான் முக்கியமாக போக வேண்டும், என் தந்தையிடம் போய் செய்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. கடைசியில் வேறு வழி இல்லை என்று நானும் புறப்பட தீர்மானித்தேன். மேலும் அங்கே தாமதித்தால் என்னுடைய வேஷம் வெளிப்பட்டு சிவகாமிக்கும் உபயோகம் இல்லாமலும் இங்கே வந்து சொல்ல முடியாமலும் போய்விடலாம் என்று பயந்தேன். ஆகவே தங்கள் விருப்பம் அதுவானால் போகிறேன் அம்மா. அப்பாவுக்கு என்ன செய்தி சொல்லட்டும் அப்படின்னு கேட்டேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும், வாதாபியில் நான் சௌக்கியமா இருப்பேன் என்றும் சொல்லு. வாதாபியிலிருந்து திரும்பி வரும்போது அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிந்து கொண்டு வருவேன் என்றும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வித சத்ருகன் சொன்னதும் ஆயனர் துள்ளும் உற்சாகத்துடன், பார்த்தீர்களா பல்லவகுமாரா, சிவகாமி சௌக்கியமா இருக்கிறாள், அதோடு அஜந்தா ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறாள். அதற்காக நான் பரஞ்சோதி அனுப்பியதெல்லாம் வீணாக போய்விட்டதல்லவா? என் அருமை குமாரியினால் என் மனோரதம் நிறைவேறப் போகிறது. இது மட்டுமல்ல, வாதாபி சக்கரவர்த்தியை பத்தி நம்ம எண்ணத்தை கூட மாற்றிக்கொள்ள வேண்டியதா இருக்குது. அவர் ரசிகத்தன்மையற்றவர், கலை உணர்ச்சியே இல்லாதவர்னு நினைச்சிட்டோம் இல்லையா? அப்படி இருந்தால் 1000 பெண்களை திருப்பி அனுப்பிவிட்டு சிவகாமி மட்டும் அழைத்து போயிருப்பாரா? பிரபு, எனக்கு மட்டும் உடம்பு குணமாகட்டும், குணமானதும் நானே வாதாபிக்கு போவேன் அப்படின்னு சொல்ல, அவருடைய வார்த்தைகள் மாமல்லருடைய செவியில நாராசம் போல விழுந்துட்டு இருந்துச்சு. சிவகாமி வாதாபிக்கு போக சம்மதித்தான்னு சொன்னதுமே மாமல்லர் 1000 தேசல் ஏக காலத்துல கொட்டது போல இருந்துச்சு. சிவகாமியிடம் அவர் உள்ளத்தில் கொண்டிருந்த பரிசுத்தமான அன்புல ஒரு துளி நஞ்சு அப்போதே கலந்துச்சுன்னு சொல்லலாம். சிவகாமி மனமும் வந்து புலிகேசியிடம் வாதாபிக்கு செல்ல சம்மதித்தாள் என்ற எண்ணத்தை அவரால் சகிச்சிக்கவே முடியல. இந்த எண்ணத்தினால புண்பட்டிருந்த அவருடைய இதயத்துல கூரிய வேரை நுழைப்பது போல இருந்தது ஆயனருடைய பேச்சு. மாமல்லர் அப்போது தனிமையை விரும்பினார். பழைய தாமரக்குளத்துக்கு போகணும் அப்படின்னு அவருக்கு விருப்பம் ஏற்படுது. சற்று ஒரே துள்ளல்ல எழுந்து நின்று, சத்ருக்கனா, அவ்வளவுதானே விஷயம், சிவகாமி வேற எந்த செய்தியும் அனுப்பவில்லை அல்லவா அப்படின்னு கேட்கிறார். சத்ருக்கன் தயக்கத்தோட ஆயனரை பார்க்கறான். அவர் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருப்பதை பார்த்ததுக்கு அப்புறம் சிறிது தாழ்ந்த குரல்ல, பல்லவகுமாரா, சிவகாமி அம்மை தங்களுக்கும் ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார். வேலின் மீது ஆணையிட்டு கூறிய வாக்குறுதியை தங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னார். சீதாதேவி இலங்கையில் காத்திருப்பது போல் தாங்கள் வாதாபிக்கு வந்து அழைத்து போகும் வரையில் காத்திருப்பேன் என்றும் சொன்னார் அப்படின்னு சொன்னா. சற்று முன்னால மாமல்லருக்கு உலகம் ஒரே சூன்யமா வறண்ட பாலைவனமா காணப்பட்டது. இப்போது அந்த பாலைவனத்துல பசுமையான ஜீவ பூமி ஒன்று இருப்பதாக தோணுது. அத்தியாயம் 38 மீண்டும் சந்திப்போம்.